என் அன்பு குழந்தையே, ஓர் எளிய உதாரணம் கூறுகிறேன், கேளுங்கள். அரிசியில் இருக்கும் தேவையற்ற தூசிகளை, கற்களை நீக்கிய பிறகே அரிசியை சமைப்போம். அரிசியை சுத்தம் செய்யாமல் அப்படியே சமைத்து சாப்பிட்டால் என்ன ஆகும்? சாப்பிடும்போது வாயில் கல் வரலாம், பல் கூட உடைந்து போக வாய்ப்பிருக்கிறது. அதனால் நாமும் முதலில் நம் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை கண்டுபிடிக்க வேண்டும். பின்னர் இதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும். இதன் மூலம் வெற்றியின் கோட்டை நோக்கி நாம் முன்னேற முடியும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்கள். அதாவது தடைகளை முதலில் அகற்றினால் ஒழிய நமது வெற்றிக்கான பாதை தெரியாது. உங்கள் தடைகளாக இருக்கும் கெட்ட எண்ணங்களை நீங்கள் கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியில் வந்தாலே வெற்றியின் பாதி வழியை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் சரி என்று நினைக்கிறோம். ஆனால் நமக்கே தெரியாமல் நாம் செய்யும் சில தவறுகள் நம் வெற்றிக்கு தடையாகிறது. என்னை பொறுத்தவரையில் நம் வாழ்க்கையில் தோல்வி அடையும் போது எல்லாம் சரியாகத்தான் செய்தோம் என்று நினைக்காமல் என்ன தவறு செய்தோம் என்பதில் கவனம் செலுத்துங்கள். பின்னர் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நிச்சயம் கிடைக்கும். ஓம் சாய்ராம்.